வணக்கம் டூட்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி ஸ்டுடியோஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். பல நாட்களுக்கு அப்புறமா மீட் பண்றோம். ரியலி சாரி டூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல நாள் கேப்ல பலதும் மாறிடுச்சு. லெட்ஸ் ஹோப் சீக்கிரமா எல்லாமே சரியாகிடும்னு. ப்ளீஸ் வெளியில போகாதீங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்ட்ராங். உங்க சிறப்பான டைமை செலவு பண்ணி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவு டு கிரியேட் மோஷன் கிராஃபிக் டெம்ப்ளேட் இன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். மோஷன் கிராஃபிக் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்கிறது நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற டெம்ப்ளேட் கிடையாதுங்க. இது ஒரு தனியான ஃபைல். இதோட எக்ஸ்டென்ஷனை .mogrt சொல்லுவாங்க. இந்த ஃபைலை நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பெரிய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைட்டில் சீக்வன்ஸ் இல்லைனா லோவர் தேர்ட் மாதிரிப்பட்ட சின்ன சின்ன ரீயூசபிள் சீக்வன்ஸை, அதாவது கம்போசிஷனை நீங்கள் ஒரு சின்ன ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நீங்கள் ஈஸியாக ஷேரும் பண்ணிக்கலாம், ரீயூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது ஒரு தடவை நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் கிடையாது. இந்த ஃபைலை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ப்ரீமியர் ப்ரோலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாங்க டூட்ஸ், இப்போ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டக்குன்னு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டை டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோ போயிட்டு அதில் எசென்ஷியல் கிராஃபிக்னு ஒரு தம்பி இருப்பார். அவரை போய் டக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா பட்டுன்னு ஒரு டப்பாவும் வந்து நிற்பாருங்க. அந்த டப்பா ஒரு ஓரமாக இருக்கட்டும், அதான் ரொம்ப முக்கியமான டப்பா. இதில் இருக்கிற இந்த ப்ரைமரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்கிற எல்லா கம்போசிஷனும் இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கம்போசிஷனை இதில் வழியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நேமையும் கொடுத்துருங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறமா என்னோடய ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நிறைய இருக்குங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே தூக்கி போட்டுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை போய் இந்த சின்ன ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சின்ன ட்ராப் டவுன் மாதிரி வரும். இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே சோர்ஸ் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை அப்படியே தூக்கி ட்ராக் பண்ணி நம்மளோட எசென்ஷியல் கிராஃபிக் டப்பாவில் தூக்கி போட்டுருங்க. ஒருவேளை நிறைய டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டக்குன்னு எல்லா டெக்ஸ்ட்டில் இருக்கிற சோர்ஸ் டெக்ஸ்ட்டையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டெக்ஸ்ட் இருக்குங்க. ஸோ நான் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டைட்டிலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது எடிட் ப்ராப்பர்ட்டின்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த டப்பா வரும். இந்த டப்பாக்குள்ளே இருக்கிற இந்த 3 டப்பாவையும் செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் போய் ஈஸியாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டியுமே பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா சீனில் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுருங்க. இந்த டப்பாக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் வருமானா கிடையாதுங்க. இந்த டப்பாவில் இல்லாததும் வரும். இந்த டப்பாவில் இருக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் போய் அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும், அதோட கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா அதோட வேல்யூஸ் மாற்றணும், அதோட நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதோட ப்ராப்பர்ட்டியை இந்த டப்பாக்குள்ளே தூக்கி போட்டுருங்க. ஒரு போனஸான டிப்புங்க, ஒரு வேளை உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் டவுன் வரும். அதில் ஆட் குரூப்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே குரூப் க்ரியேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு தனித்தனியாக அது குரூப்பாக பிரித்து போட்டுருங்க. ஸோ இப்போ நான் என்னோடதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை நான் தனியாக போட்டுடுறேன். இந்த லைனை நான் தனியாக இந்த குரூப்பில் போட்டு விட்டுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதனடா 2 பட்டன் சும்மா உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற சோலோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்போசிஷனில் இருக்கிற எல்லா லேயரோட ப்ராப்பர்ட்டியுமே அது ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ராப்பர்ட்டியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த டப்பாக்குள்ளே தூக்கி போட்டுக்கலாங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த செட் போஸ்டர்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதில் போட்டிருக்கிற நேம் படி தான் அதோட யூசேஜுமே. இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும் பார்த்தீங்களா, அதை வந்து இது மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இண்டிகேட்டர் வச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செட் போஸ்டர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குட்டி பாக்ஸில் அதற்கான இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துருங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு இந்த டப்பா வரும். இந்த டப்பாவில் போய் உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது லோக்கலாக இல்லை ஆன்லைனில் சேவ் பண்ணணுமான்னு அது காமிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன யூசேஜோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டப்பாவில் அதுக்கடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நேமை நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ சர்ச் பண்ணுறதுக்கான அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமை தான் நம்ம இதில் போட்டு வைக்கிறோம். நம்ம ஈஸியாக இந்த டெம்ப்ளேட் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த நேம் எல்லாத்தையும் நம்ம இந்த கீவேர்ட்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணால் போதும், அதை டக்குன்னு வந்து நிற்குங்க. இப்போ கீவேர்ட்ஸை செட் பண்ணதுக்கப்புறமா ஓகே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தம்பியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீமியர் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணும்னா விண்டோ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எசென்ஷியல் பேனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு இந்த டப்பா வந்து நிற்குங்க. இந்த டப்பாவில் தான் நம்ம பண்ண டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர் தானாக வந்து நிற்கும். இந்த எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த லொக்கேஷனில் போய் அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு இதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆயிருங்க. அவ்வளோதான், நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த டைம்லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேடணும்ல, நம்ம அங்கே ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் இங்கே கடக்கடன் டைப் பண்ணிங்கன்னா படப்படன்னு அது மேலே வந்து நிற்குங்க. அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே தூக்கி டைம்லைனுக்குள்ளே போட்டுருங்க. ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த அனிமேஷன்லாம் கரெக்டாக அப்படியே இருக்கும். இப்போ இந்த இதில் போய் நான் எப்படி டெக்ஸ்ட்டை மாற்றுவேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த எசென்ஷியல் பேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர்ன்ற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நம்ம அங்கே என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி எனேபிள் பண்ணி வச்சோமோ அது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இதில் இருக்கும். உங்களுக்கு தேவையான எடிட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டூட்ஸ், நம்ம அழகான ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஃபைலையுமே ஒரு டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மொத்த டீம் கூட நீங்கள் ஷேர் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஓகே டூட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு நிமித்து குத்திட்டு போயிடுங்க. பிடிக்கலன்னா கமத்து குத்திட்டு ரீசனையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஏதோ சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சேர்ந்து கற்றுக்கலாம். டூட்ஸ், மறக்காமல் அந்த சிகப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மணியையும் தட்டி விட்டுட்டு நீங்கள் பார்க்க நினைக்கிற நெக்ஸ்ட் வீடியோவை போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.